1000 இன்க்ரிமெண்ட் இல்லை, உரிமை தொகை 5000 ரூபா கொடுத்தாங்களா, அதை சொன்னேன். அது வந்து எதுக்கு கொடுத்தாங்க? மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், கோடை காலம் வேறு வருது, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் போட்டுடுவோம் அப்படின்னு மக்களுடைய நலன் கருதி கொடுத்ததாக திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எதிரணியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அடா ஏங்கடா என்னமாடா ஏமாலியாக இருப்பீங்க, உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்ததுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா ஏமாத்தரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? என்ன ஏமாற்ற பார்க்குறாங்க, பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தான். அவர் இந்த 5000 ரூபாய் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரம் வர்றதுனால மக்களை வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து கவர் பண்ண பார்க்குறாங்க, அவ்வளோதான். சுருக்கமாக அவரோட கண்டென்ட் இதான் சொல்ல வருது. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, கோடைக்கான சிறப்பு நிதின்னு கொடுக்குறாரு. வருஷம் கோடை காலம் வருது, கொடுக்கலையே, இந்த வருஷம் தானே கொடுக்குறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு அடுத்து வர்ற கோடை காலம், தேர்தலை ஒட்டி வர்ற கோடை காலம். பொங்கலுக்கு இந்த வருஷம் காசு கொடுத்தாங்க, ஆனால் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஏன்? ஏன்னா இப்போ தேர்தல் வருது, அவ்வளோதான். வேறு ஒரு ரீசனும் கிடையாது. தேர்தல் நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தான் அது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு. இது வந்து தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க 2021 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க வந்து அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்போ தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்போ தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்றைக்கி இன்னும் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைக்கால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல? அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு இப்போ முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்கிறார். என்னப்பா திமுக ஆட்சியை பாராட்டி பேசுகிறாரா அப்படின்னா, பாராட்டி பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் திமுக ஆட்சியால் தான் தமிழ்நாடு இந்த விஷயத்தில் முதல் இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்கிறார். எந்த விஷயத்தில்? ஊருக்குள்ளே கடன் வாங்கின பெரிய கடங்கார மாநிலம் அப்படிங்கிற பெருமையான பேர் தமிழ்நாட்டுக்கு தான் இப்போ இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 5.5 லட்சம் கோடி ரூபா கடன். அதுக்கு முன்னாடி பல கவர்மெண்ட்டு மாறி 70 வருஷத்துக்கு மேலே ஆண்டதுக்கு 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்துச்சு. இவங்க வந்து அந்த 5 வருஷத்துக்குள்ளே 5.5 லட்சம் கோடி ரூபா கடன். அவ்வளோ பெரிய கடன் சுமையை தமிழ்நாட்டின் தலையில் கட்டியிருக்கிறாங்க திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நாட்டில் இன்றைக்கி கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசில் இன்றைக்கி கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கஞ்சாவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்துட்டுருக்கு. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இன்றைக்கி 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி கடன் வச்சுருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்றைக்கி 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022க்கு முன்னால் இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுன்னாக்கி தமிழ்நாடு தான். எதில் அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்றைக்கி இந்தியா, நம்ம தமிழ்நாடு தான் முதல் மாநிலம்.